ஆவியும் ஆத்துமாவும் ஒரு இரகசியம். ஒரு இளைஞன் தனது போதகரை கேட்டான், ஆவி ஆத்துமா இரண்டுக்கும் வித்தியாசம் என்ன? அந்த போதகர் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தார். அதற்கு பிறகு அந்த இளைஞன் வேதத்தை படித்தான். அப்போது அவன் கண்டுபிடித்தான், ஆத்துமா என்பது நம் மனமும் உணர்வுகளும் சிந்தனைகளும். அதுதான் நம்முடைய உள்மனிதன். ஆனால் ஆவி என்பது தேவன் ஊதிய ஜீவனின் மூச்சு. அதுவே நம்மை தேவனுடன் நேரடியாக இணைக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்க வல்லது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையிருக்கிறதாயும் இருக்கிறது. பிரசங்கி 12:7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. அவன் யோசித்தான், நான் இறந்த பிறகு என் ஆவி எங்கே போகும்? அந்த இரவே அவன் விழித்திருந்து சொன்னான், ஆண்டவரே, மரணத்திற்கு பிறகும் நித்திய ஜீவன் உண்டு என்று நான் நம்புகிறேன். என் ஆவியை நித்தியத்திற்காக ஆயத்தப்படுத்தும். அந்த வார்த்தைகள் அவன் வாழ்நாளையே மாற்றிவிட்டது. வாழ்க்கை முடிந்த பிறகு நித்தியம் தொடங்குகிறது. சொர்க்கமும் நரகமும் நிஜம். இப்பொழுதே நம் ஆவியை ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன்.